காளான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல சேனையும் நேந்திரங்காயும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது தண்ணியிலே போட்டு வச்சிடலாம், இல்லைன்னா கருத்து போயிடும். அப்புறம் தேங்காய், ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். ஜீரகம், கடுகு, மஞ்சத்தூள், அப்புறம் பச்சை மிளகாய், மிளகு, மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு, ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். இது இந்த மசாலா அரைச்சதோட தண்ணி, ஒரு அரை இன்ச்சு வெல்லம், தேங்காய் எண்ணெய், வரமிளகா, கருவேப்பிலை, அப்புறம் தண்ணி. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இந்த காய், அப்புறம் அந்த அரைச்சி வச்சிருக்கிற மசாலா அது சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு வேக விட்டுறலாம். முதல்ல அரைச்சி வச்சிருக்கிற மசாலா, அதோட தண்ணி, கொஞ்சமாக உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வேக விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். முதல்ல மூடி வச்சுக்கலாம். காய் ஓரளவுக்கு வேகட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம தேங்காயை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த குறுக்கு காளான் கேரளாவில் ரொம்ப ஸ்பெஷல் ஐட்டம். எல்லா சദ്യக்கும் இது ரொம்ப ஸ்பெஷல். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம ஜீரகம் போட்டு ஒரு சுற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு ஒரு சுற்றிக்கிறேன். காய் ஒரு அரைவே வெந்தாச்சு. இது நம்ம மிச்சம் தயிரில் சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஒரு 3 கரண்டி தயிர் சேர்க்குறேன். இந்த தயிரில் இந்த காய் இன்னும் நல்லா வேகணும். அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடலாம். இதை நம்ம மூடி வச்சு வேக விட்டுடலாம். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டியாச்சு. நீ நம்ம இந்த டைம் ஒரு 20 நிமிஷம் நல்லா இந்த காய் இந்த தயிரில் வெந்தாச்சு. நம்ம இந்த டைமில் தேங்காய் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம மிச்சம் வச்சிருக்கிற தயிரும் இதில் சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா குறுகட்டும், நல்லா கொதிச்சு நல்லா சுண்டட்டும். அதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். நீ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா சுண்டி வரட்டும். மூடியெல்லாம் வைக்க வேண்டாம், இப்படியே வச்சு குறுகினா போதும். அதுக்கப்புறம் ரொம்ப புளிப்பாக இருக்கிற தயிர் இதுக்கு சேர்த்தாமல் இருக்கிறது தான் நல்லாயிருக்கும். பாதி புளிப்பு போதும். இனி நம்ம ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா நம்ம ஒரு அரை வச்சு வெல்லம் சேர்த்துட்டோன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. நல்லா சுண்டட்டும். இது வந்து ஒரு 3/4 தண்ணி கம்மியாயிடுச்சுன்னா நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 தண்ணி நல்லா சுண்டியாச்சு. நம்ம அதை தாளிச்சுக்கலாம்.
முதல்ல காய் ஒரு 10 நிமிஷம் வெந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தயிர் சேர்த்தோம், அதுலேயும் ஒரு 10 நிமிஷம் வெந்தது. அதுக்கப்புறம் நம்ம அந்த தேங்காயும் தயிரும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் நல்லா சுண்டி இருக்கும். இனி நம்ம இதை தாளிச்சுக்கலாம். நம்ம தாளிக்கும்போது தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்குறேன். கடுகு போட்டுக்கலாம். சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை தண்ணி உருகாமல் அப்படியே போட்டுக்கலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். தாளிச்சது எடுத்து இந்த காளானில் கொட்டிக்கலாம். நம்ம காளான் இன்றைக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் ஆறியாச்சுன்னா நல்லா கெட்டியாயிடும்.